ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். காலத்தை குறித்து தெளிவாக பேச பயன்படும் அட், ஆன், இன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் see you at 5 o'clock. ஸோ 5 o'clock அந்த டைம் குறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அட்டை வந்து பயன்படுத்தணும். நான் உங்களை 5 மணிக்கு பார்ப்பேன். ஐனா வந்து நான், வில் see நான் வந்து பார்ப்பேன், யூனா வந்து உங்களை, அட் 5 o'clockனா வந்து 5 மணிக்கு. ஐ வில் see you at 5 o'clock. He phoned me at 10 o'clock at night. ஸோ டைமிங் குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டு வரும், நைட்டுன்னும்போது உங்களுக்கு அட்டுன்றது வரும். இரவு 10 மணிக்கு அவன் எனக்கு ஃபோன் செய்தான். ஹீனா வந்து அவன், ஃபோன்ட்டு நான் வந்து தொலைபேசியில் அழைத்தான் அப்படின்ற அர்த்தம் தருது. மீனா வந்து என்னை, அட் 10 o'clockனா வந்து 10 மணிக்கு, அட் நைட்னா வந்து இரவில். He phoned me at 10 o'clock at night. The film starts at 7 p.m. ஸோ நேரம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அட்டுன்றது வருது, அதுக்கப்புறம் நைட்டுக்கு முன்னாடி அட்டுன்றது வரும். படம் வந்து இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஃபிலிம்னா வந்து படம், ஸ்டார்ட்ஸ்னா வந்து தொடங்குகிறது. The film starts at 7 p.m. I will see you at lunch time. ஸோ லன்ச் டைம், டின்னர் டைம், சப்பர் டைம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டுன்றது வரும். நான் உங்களை மதிய உணவு நேரத்தில் பார்ப்பேன். ஐனா வந்து நான், வில் see நான் வந்து பார்ப்பேன், யூனா வந்து உங்களை, அட் லன்ச் டைம்னா வந்து மதிய உணவு நேரத்தில். ஐ வில் see you at lunch time. அது பாருங்கள், டின்னர் டைம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்டுன்றது வரும். ஐ வில் டாக் டு யூ அட் டின்னர் டைம். நான் இரவு உணவு நேரத்தில் உங்களிடம் பேசுவேன். ஐனா வந்து நான், வில் டாக்னா வந்து பேசுவேன், டு யூனா வந்து உன்னிடம், உங்களிடம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அட் டின்னர் டைம்னா வந்து இரவு உணவு நேரத்தில். ஐ வில் டாக் டு யூ அட் டின்னர் டைம். அட் நைட் we can see stars. இரவில் நாம் நட்சத்திரங்களை பார்க்கலாம். அட் நைட்னா உங்களுக்கு இரவில் அப்படின்னு வரும். we can seeனா வந்து நாம் பார்க்க முடியும், பார்க்கலாம் அப்படின்ற அர்த்தம் தருது. ஸ்டார்ஸ்னா வந்து நட்சத்திரங்கள். அட் நைட் we can see stars. She is busy at the moment. அவள் தற்போது பிஸியாக இருக்கிறாள். She is busy at the moment. ஷீனா வந்து அவள், ஈஸ்னா வந்து இருக்கிறாள், பிஸினா வந்து வேலையாக, அட் த மூமெண்ட்னா வந்து தற்போது அப்படின்னு அர்த்தம் தருது. She is busy at the moment. They both arrived at the same time. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வந்தார்கள். They both arrived at the same time. theyனா வந்து அவர்கள், bothனா வந்து இருவரும், arrivedனா வந்து சேர்ந்தனர் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. at the same timeனா வந்து ஒரே நேரத்தில், at the momentனா வந்து தற்பொழுது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. at the same timeனா உங்களுக்கு ஒரே நேரத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அட்டு இது வரைக்கும் நம்ம அட்டுன்றதை பார்த்தோம். அது எங்கெங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அட் நைட், இரவு நைட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அட்டுன்றது வரும். ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாடி, முக்கியமாக வந்து டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டை வந்து போடுவோம். அதுக்கப்புறம் லன்ச் டைம், டின்னர் டைம், சப்பர் டைம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்டுன்றது வரும். முக்கியமாக இது 3 இடங்களில் வருது. நைட்டு, அதுக்கப்புறம் டைமுக்கு முன்னாடி வருது, அந்த ஸ்பெசிஃபிக் டைம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டுன்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த சேம் டைம், அட் த மூமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு அட்டுன்றது வருது. அடுத்து பாருங்கள், நம்ம ஆன்ன்றதை பார்க்க போகிறோம். ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமைக்கு முன்னாடி, தேதிக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து ஆன்ன்றது வரும். த பிக்னிக் இஸ் பிளான்ட் ஆன் சண்டே. ஞாயிற்றுக்கிழமை அன்று சுற்றுலாவிற்கு திட்டமிடப்பட்டு உள்ளது. பிக்னிக்னா வந்து சுற்றுலா, இஸ் பிளான்ட்னா வந்து திட்டமிடப்பட்டு உள்ளது. ஆன் சண்டேனா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று. த பிக்னிக் இஸ் பிளான்ட் ஆன் சண்டே. His birthday is on March 15th. ஸோ தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வருது. அவரது பிறந்தநாள், அவனுடைய பிறந்தநாள் மார்ச் 15ஆம் தேதி. His birthday is on March 15th. கிழமைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வருது, தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வருது. She will see you on your birthday. ஸோ பர்த்டேக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வருது. அவள் உன்னை, உன்னுடைய பிறந்த நாளில் உன்னை பார்ப்பாள். ஷீனா வந்து அவள், வில் சீனா வந்து பார்ப்பாள், யூனா வந்து உன்னை, ஆன் யுவர் பர்த்டேனா வந்து உன்னுடைய பிறந்த நாளில்.
She will see you on your birthday. My dance classes are scheduled on Saturdays. ஸோ சனிக்கிழமைகளில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. எனது நடன வகுப்புகள் சனிக்கிழமைகளில் திட்டமிடப்பட்டு உள்ளன. ஷெட்யூல்டுனா வந்து ஷெட்யூல்டுனா வந்து திட்டமிடப்பட்டு உள்ளன அப்படின்ற அர்த்தம் தருது. டான்ஸ் கிளாஸஸ்னா வந்து நடன வகுப்புகள். மை டான்ஸ் கிளாஸஸ் ஆர் ஷெட்யூல்டு ஆன் சாட்டர்டேஸ். சாட்டர்டேஸ்னா வந்து சனிக்கிழமைகள். ஐ டோல்ட் ஹிம் ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். ஸோ ஃப்ரைடேன்றது கிழமைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆன்றது வரும். அதுவே பாருங்கள், வெறும் ஆஃப்டர்நூன் மட்டும் வரும்பொழுது நீங்கள் இன்னும் பயன்படுத்தணும். இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுவே கிழமை வருதுன்னா நீங்கள் ஆன்ன்றதை பயன்படுத்தணும். ஐ டோல்ட் ஹிம் ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். வெள்ளிக்கிழமை மதியம் நான் அவனிடம் சொன்னேன். ஐனா வந்து நான், டோல்டுனா வந்து சொன்னேன், ஹிம்னா வந்து அவனிடம், ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்னா வந்து வெள்ளிக்கிழமை மதியம். ஐ டோல்டு ஹிம் ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். வேர் டிட் யூ கோ ஆன் வெனஸ்டே நைட். ஸோ கிழமை இருக்குது, கிழமைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வருது. இதே வெறும் நைட் மட்டும் வந்தால் நீங்கள் என்ன போடணும்? அட் நைட்டுன்றது நம்ம போடணும். புதன்கிழமை இரவு நீங்கள் எங்கே போனீர்கள். வேர்னா வந்து எங்கே, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் கோ வந்து உங்களுக்கு போனீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. ஆன் வெனஸ்டே நைட்னா வந்து புதன்கிழமை இரவு. வேர் டிட் யூ கோ ஆன் வெனஸ்டே நைட். ஆன் சண்டே ஈவினிங். ஸோ கிழமைக்கு முன்னாடி கிழமை வரதுனால நம்ம அதுக்கு முன்னாடி ஆன்ன்றதை பயன்படுத்தணும். வெறும் ஈவினிங் மட்டும் வந்துச்சுன்னா என்ன பயன்படுத்தணும்? இன்னுன்றதை பயன்படுத்தணும். இந்த ஈவினிங் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். ஆன் சண்டே ஈவினிங் ஐ வில் மீட் தெம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நான் அவர்களை சந்திப்பேன். ஆன் சண்டே ஈவினிங்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஐனா வந்து நான், வில் மீட்னா வந்து சந்திப்பேன், தெம்னா அவர்களை. ஆன் சண்டே ஈவினிங் ஐ வில் மீட் தெம். இப்போ வந்து நம்ம இன்னுன்ற வேர்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அட் பார்த்துட்டோம், ஆன்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னுன்றதை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால நீடிப்பு, எவ்வளோ நேரத்தை ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வந்து நம்ம இன்னை வந்து பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்னுன்றது வரும். வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னுன்றது வரும். கேன் யூ ஃபினிஷ் த ஜாப் இன் 2 weeks. 2 வாரங்களில் உங்களால் வேலையை முடிக்க முடியுமா. கேன் யூ ஃபினிஷ்னா வந்து உங்களால் முடிக்க முடியுமா. ஜாப்னா வந்து வேலை. இன் 2 weeksனா வந்து 2 வாரங்களில். கேன் யூ ஃபினிஷ் த ஜாப் இன் 2 weeks. ஹி வாஸ் பார்ன் இன் நவம்பர். ஸோ மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வருது? இன்னுன்றது வருது. இதுவே கிழமை வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஆன்ன்றது வரணும். ஹி வாஸ் பார்ன் இன் நவம்பர். அவர் நவம்பர் மாதம் பிறந்தார். அவன் நவம்பர் மாதம் பிறந்தான். ஹீனா வந்து அவன், அவர் அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் பார்ன்னா வந்து பிறந்தான், பிறந்தார். ஹி வாஸ் பார்ன் இன் நவம்பர். இட் ஹேப்பன்ட் இன் 2012. ஸோ வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்? இன்னுன்றது வரும். சரிங்களா? இதுவே டேட்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஆன்ன்றது வரும். மார்ச் 15னா வந்து என்ன வரணும்? அதுக்கு முன்னாடி ஆன்ன்றது வரணும். அதுவே வருஷம்னா உங்களுக்கு என்ன வரணும்? இன்னுன்றது வரணும். அது 2012 நடந்தது. இட்னா வந்து அது, ஹேப்பண்ட்னா நடந்தது. இட் ஹேப்பன்ட் இன் 2012. இட் இஸ் டூ ஹாட் இன் சம்மர். இந்த கோடைக்காலம், பனிக்காலம் அப்படிலாம் வரும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னுன்றது வரும். சரிங்களா? இட் இஸ் டூ ஹாட் இன் சம்மர். கோடையில் மிகவும் சூடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, டூ ஹாட்னா வந்து மிகவும் சூடாக, இன் சம்மர்னா கோடையில். இட் இஸ் டூ ஹாட் இன் சம்மர். ஹீ டிடன்ட் கம் ஹோம் அன்டில் 3 in the morning. ஸோ மார்னிங் மட்டும் வருது. அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? இன் வருது. இதுவே வந்து ஃப்ரைடே மார்னிங்னா என்ன வரணும்? அதுக்கு முன்னாடி ஆன்ன்றது வரணும். அதிகாலை 3 மணி வரை அவர் வீட்டிற்கு வரவில்லை. ஹீனா வந்து அவர், டிடன்ட் கம்னா வந்து வரவில்லை, ஹோம்னா வந்து வீட்டிற்கு, அன்டில்னா வரை, 3னா வந்து 3 மணி அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த மார்னிங்னா வந்து காலையில், அதிகாலையில். ஹீ டிடன்ட் கம் ஹோம் அன்டில் 3 in the morning. I make a fresh cup of coffee in the morning.
நான் வந்து காலையில் ஒரு புதுசாக காப்பியை வந்து போடுறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ மேக் ஏ ஃப்ரெஷ் கப் ஆஃப் காஃபி இந்த மார்னிங். இந்த மார்னிங்னா வந்து காலையில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். அவன் மதியம் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். ஹீனா வந்து அவன், இஸ்னா வந்து இருக்கிறான், ஸ்லீப்பிங்னா தூங்கிக் கொண்டு, இந்த ஆஃப்டர்நூன்னா வந்து மதியம். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். ஐ வாண்ட் டு கோ ஷாப்பிங் இன் த ஈவினிங். ஈவினிங் என்ன வரும்? மாலை. நான் மாலையில் ஷாப்பிங் செல்ல விரும்புகிறேன். ஐனா வந்து நான், வாண்ட் டு கோனா வந்து செல்ல விரும்புகிறேன். ஷாப்பிங்னா வந்து நம்ம பொருள் வாங்க போவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து ஷாப்பிங் சொல்லுவோம். இந்த ஈவினிங்னா வந்து மாலையில். ஐ வாண்ட் டு கோ ஷாப்பிங் இன் த ஈவினிங். மோஸ்ட் பீப்புள் வாட்ச் டெலிவிஷன் இன் த ஈவினிங். பெரும்பாலான மக்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். மோஸ்ட் பீப்புள்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள். வாட்ச்னா வந்து பார்க்கிறார்கள், டெலிவிஷன்னா வந்து தொலைக்காட்சி, இந்த ஈவினிங்னா வந்து மாலையில். மோஸ்ட் பீப்புள் வாட்ச் டெலிவிஷன் இன் த ஈவினிங். இந்த ஃபியூச்சர், இந்த பாஸ்ட், இந்த ப்ரெசண்ட், அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் வரும் முன்னாடி நம்ம இன்னும் வந்து பயன்படுத்தணும். இந்த ஃபியூச்சர் வி ஆர் பிளானிங் டு பை திஸ் கார். எதிர்காலத்தில் இந்த காரை நாங்கள் வாங்க திட்டமிட்டுள்ளோம். இந்த ஃபியூச்சர்னா வந்து எதிர்காலத்தில், வீணா வந்து நாங்கள், ஆர் பிளானிங்னா வந்து திட்டமிட்டுள்ளோம், டு பைனா வந்து வாங்க, திஸ்னா வந்து இந்த அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இந்த ஃபியூச்சர் வி ஆர் பிளானிங் டு பை திஸ் கார். I will be back. I will be back in a few days. நான் இன்னும் சில நாட்களில் திரும்பி வருவேன். I will be back in a few days. ஐனா வந்து நான், will be backனா வந்து திரும்பி வருவேன், in a few daysனா வந்து சில நாட்களில். I will be back in a few days. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.